Hello. நான் இங்கே சைடில் மிரர் வச்சுருக்கேன். நான் எப்போவுமே மிரர் ஸ்க்ரைப் பண்ண யூஸ் பண்ணுவேன். அந்த மிரர் இருக்குது சைடில். அந்த மிரரில் சில மெசேஜஸ் எனக்கு தெரியுது. என்ன மாதிரியான மெசேஜஸ் எனக்கு அந்த மிரரில் எனக்கு காட்டுறாங்கன்னா, உங்களுக்கும் உங்களுக்குள்ளேயும் ஒரு டீமன் மாதிரி ஏதோ ஒரு சில விஷயங்கள் சில பேருக்கு ரெசனேட் ஆனால் மட்டும் எடுத்துக்கோங்க. அந்த மாதிரியான சில விஷயங்கள் நீங்கள் ஃபேஸ் பண்ணுறதுல ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருந்ததுனால இப்போது டிவைன் குறுக்கிட்டு அந்த ஒரு விஷயத்தை வந்துட்டு ரெண்டுமே ஹேண்டில் பண்ணுறதுக்காக உங்களுக்கு அந்த ஸ்ட்ரென்த் அண்ட் கரேஜ் கொடுக்குற மாதிரியான ஒரு இமேஜ் எனக்கு இங்கே தெரியுது. எப்படி பேலன்ஸ் பண்ணுறதுன்றது மாதிரியான ஒரு விஷயம். ஏன்னா எதிரி வந்துட்டு பிளான் பண்ணி எல்லா சைட்லேருந்தும் தாக்குற மாதிரி இருக்குது. அந்த மாதிரியான தாக்குதல்லேருந்து உங்களை நீங்கள் எப்படி பாதுகாக்கிறதுன்றதுக்காக உங்களுக்கு ஒரு பேலன்ஸ் உங்களுக்கு கொடுக்குற மாதிரி இருக்குது. அதில் நீங்கள் வந்துட்டு சக்ஸஸ் ஆகிட்டு வர மாதிரியும் இருக்குது. அந்த மாதிரியான சில விஷயங்கள்ல இருந்து ஓகே கரெக்ட். நான் என்ன சொல்கிறேன்னா அதுக்கு ஏற்ற மாதிரி தான் உங்களுக்கு கார்டும் வந்திருக்கு. ஏன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் வந்துட்டு ஒரு டெவில் எனர்ஜி, ஒரு நெகட்டிவ் எனர்ஜி, நிறைய எனர்ஜிஸ் உங்களை சுற்றி இருக்குது. எல்லா எனர்ஜிஸுமே நீங்கள் தனியாலாம் நீங்கள் எப்படி ஹேண்டில் பண்ணுறதுன்றதுல நீங்கள் திணறி போய் இருக்கும்போது உங்களுக்கு வந்துட்டு சில விஷயங்கள் பேலன்ஸ் பண்ணுறதுக்காக டிவைன் வந்துட்டு நடுவில் குறுக்கிட்டு உங்களுக்கு நிறைய விஷயங்கள் ஸ்ட்ரென்த், கரேஜ், நாலேஜ், நிறைய விஷயங்களை பற்றி உங்களுக்கு சொல்கிற மாதிரி இருக்குது. சில பேருக்கு நீங்கள் ட்ரீமில் பார்க்குறீங்க, சில ஒரு வித்தியாசமான ட்ரீம்ஸ் பார்க்குறதா இருக்கலாம். சில பேருக்கு சில சைன்ஸ் கிடைக்கிறதா இருக்கலாம் நீங்கள் ஒரு விஷயம் யோசிக்கும் போது. சில பேருக்கு நீங்கள் இதுக்கு முன்னே நீங்கள் யோசிக்காத அந்த ஒரு லிமிட்டை தாண்டி நிறைய விஷயங்கள் யோசிக்கிற மாதிரி இருக்கலாம். உங்களுக்கே ஆச்சரியமாக இருக்கலாம் சில விஷயங்கள் பண்ணும்போது. இந்த மாதிரி நிறைய விஷயங்களில் நீங்கள் வந்துட்டு உங்களை அறியாமலே நீங்கள் நிறைய விஷயங்கள் பண்ணுறது ஒரு புது விதமான ஒரு அனுபவமாக இருக்கும் உங்களில் சில பேருக்கு. லைக் நான் என்னோடய வீடியோவில் ஆல்ரெடி நான் சொல்லியிருக்கேன், முள்ளால் தான் எடுக்கணுன்ற மாதிரி. அந்த மாதிரியான ஒரு விஷயம். நீங்கள் ஏஞ்சல் மாதிரி இருந்தது போதும். நீங்கள் ஏஞ்சல் அந்த மாதிரி இருக்கும்போது டெவில் எனர்ஜியும் நீங்கள் உங்களுக்குள்ளே எடுத்துகிட்டு வந்து அந்த மாதிரி நீங்கள் ஹேண்டில் பண்ணால் தான் நீங்கள் நிறைய விஷயங்களை நீங்கள் ஹேண்டில் பண்ண முடியும் லைஃப்லன்றதுக்காக. உங்களுக்கு 2 விதமான விஷயங்களை பேலன்ஸ் பண்ணுறதுக்காக சொல்லித்தராங்க. சில பேர் வந்துட்டு இது கற்றுக்கிற மாதிரி இருக்கும் சில விஷயங்கள். ஓகே, கண்டிப்பாக ஷோர் கற்றுக்கிற மாதிரி இருக்குது. கண்டிப்பாக நீங்கள் வந்து தனியால் எல்லா விதமான விஷயங்களையும் நீங்கள் ஹேண்டில் பண்ணுற மாதிரி இருக்குது. உங்களுக்கான அந்த பாத் கிளியராக இருக்குது, கிறிஸ்டல் கிளியராக இருக்குது உங்களுக்கான அந்த பாத். மை காஷ், வேறு ஏதாவது மெசேஜஸ் கலெக்டிவ்? நீங்கள் இன்னும் ரொம்ப என்ன சொல்கிறது, ஒரு லாங் ஜேர்னி நீங்கள் வந்திருக்கீங்க. இது வரைக்கும் நீங்கள் நிறைய மலை, நிறைய கடல், அந்த மாதிரி தாண்டின மாதிரி ஒவ்வொரு ஸ்டேஜ் நீங்கள் உங்கள் லைஃப்பில் நிறைய விஷயங்கள் தாண்டி எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி வந்திருக்கீங்க. ஆனால் இப்போது நீங்கள் உங்களுடைய டெஸ்டினேஷன் நீங்கள் கிட்ட போகும்போது இன்னும் அதிகமான சஃபர் ஆகிற மாதிரி நிறைய விஷயங்கள், பெயின், ஹர்ட் ஆகிற மாதிரி நிறைய விஷயங்கள் நடக்கிற மாதிரி இருக்கும். இப்போ டோட்டலி ரொம்பவே ரொம்ப அமைதியாக இருக்கிற மாதிரி இருக்கும் உங்கள் லைஃப்பில். டோட்டல் சம்டைம்ஸ் உங்களுக்கு என்னதான் உங்களுக்கு எதிரியாக இருந்தாலும் சரி, என்னதான் நீங்கள் லைஃப்பில் ஸ்ட்ரகிள் பண்ணிட்டு இருந்தாலும்
ஏதோ ஒரு உங்களுக்குள்ளே நீங்கள் ஏதோ ஒரு அமைதியான ஏதோ சில விஷயம் நீங்கள் ஃபீல் பண்ணுற மாதிரி இருக்கும் உங்களுக்கு. கண்டிப்பாக நீங்கள் சக்ஸஸ்ன்றது கண்டிப்பாக இருக்குது. எல்லாத்தையுமே நீங்கள் பேலன்ஸ் பண்ணுறதுக்கு டிவைன் உங்களுக்கு வந்துட்டு எல்லா விதத்துலேயும் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறாங்க. நடுவில் வராங்கன்னு சொன்னேன் இல்லையா, டிவைன் நடுவில் வந்துட்டு உங்களுக்கான அந்த ஒரு ஸ்ட்ரென்த், நாலேஜ், எல்லா விஷயங்களுமே உங்களுக்கு வந்துட்டு டிவைன் உங்களுக்கு கொடுக்குறாங்க. நான் சொன்ன விஷயத்துக்கு கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. 2 விதமாக கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. எஸ் எஸ் உங்களுக்கான அந்த நாலேஜ் அந்த ஏதோ சில விஷயம், அந்த கரேஜ் நீங்கள் எடுத்துகிட்டு வரதுக்குள்ளே உங்களுக்கு வந்து நிறைய பேரோட எதிர்ப்பு, நிறைய விஷயங்கள் உங்களுக்கு தடை வந்திருக்கும். எதுவாக இருந்தாலும் நீங்கள் எல்லாத்தையும் வந்து இக்னோர் பண்ணிவிட்டு நீங்கள் லைஃப்பில் மூவ் ஆன் பண்ணிகிட்டே வந்ததுனால இப்போ இந்த ஒரு ஸ்டேஜில் நீங்கள் லெவலில் வந்திருக்கீங்க லைஃப்பில். நிறைய பேருக்கு வந்து நான் லாஸ்ட்டு போன ரீடிங்லேயே சொன்னேன்னு நினைக்கிறேன். நிறைய பேருக்கு வந்து உங்களோட தேர்ட் ஐ ரொம்பவே ஒரு ஆக்டிவேட் மோடில் இருக்கிறது அப்படின்றது கண்டிப்பாக உங்களுடைய தேர்ட் ஐன்றது ரொம்ப குறிப்பிட்டு இருக்குது. இந்த இடத்துல அதிகமான ஒரு ஆக்டிவேஷன் தெரியுது உங்களோட தேர்ட் ஐயில். உங்களுடைய கிரவுன் சக்ரா, உங்களோட தேர்ட் ஐ, நிறைய விஷயங்கள் வந்து உங்களுடைய ஆன்செஸ்டர்ஸ், உங்களுடைய பாஸ்ட் லைஃப், அந்த மாதிரி சில விஷயங்கள் வந்து உங்களுக்கு பிளெஸ்ஸிங்ஸ் கிடச்சிருக்கு. உங்களுடைய ஆன்செஸ்டர் பிளெஸ்ஸிங்ஸ் உங்களுக்கு பாஸ் பண்ணுறாங்கன்னு சொன்ன லாஸ்ட் ரீடிங்லேயே நான் சொல்லியிருந்தேன். அந்த மாதிரியான ஒரு விஷயம் தான் இங்கே திரும்பவும் வருது. நம்பர் 3 சொன்னேன்னா நம்பர் 2. ஓகே, கண்டிப்பாக இது உங்களுடைய ஆன்செஸ்டர்ஸோட பிளெஸ்ஸிங்ஸ், நிறைய விஷயங்கள் நீங்கள் வந்துட்டு எல்லா விதத்திலும் நீங்கள் ஃபேஸ் பண்ணுறதுக்காக உங்களுக்கு எல்லா விதத்திலும் ஹெல்ப் பண்ணுற மாதிரி இருக்குது. கூடவே உங்களுடைய டிவைன், அவங்க காடஸ், நீங்கள் யாரை பிலீவ் பண்ணுறீங்க அவங்க குறுக்கில் வந்துட்டு உங்களுக்கு நிறைய விஷயங்கள் இன்னும் தெரிஞ்சுக்கிறதுக்காகவும், நிறைய விஷயங்கள் நீங்கள் பேலன்ஸ் பண்ணுறதுக்காகவும் உங்களுக்கு நிறைய விஷயங்கள் உங்களுக்கு சயின்ஸ் கொடுக்குறாங்க, ட்ரீம்ஸில் காட்டுறாங்க, எப்படி நீங்கள் இந்த விஷயங்களை ஹேண்டில் பண்ணணுன்றதுக்காக. நீங்கள் இன்னும் அதிகமான ஒரு பவர்ஃபுல் பர்சனாக தான் நீங்கள் இருந்துகிட்ருக்கீங்க. நீங்கள் வந்துட்டு ட்ரீம் வேர்ல்டில் நீங்கள் ட்ரீம் பார்த்துட்டு இருந்த அந்த விஷயங்கள் நீங்கள் வந்துட்டு இப்போ வந்துட்டு ரியல் லைஃப்பில் நடக்கிற மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது உங்களுக்கு. 2 விதமான விஷயங்கள் நீங்கள் பேலன்ஸ் பண்ணுறீங்க லைஃப்பில். உங்களில் சில பேர் வந்துட்டு ஆஸ்ட்ரல் ட்ராவல் பண்ணுற பர்சன்ஸாக இருக்கலாம். சில பேர் வந்துட்டு ட்ரீமில் நிறைய விஷயங்கள் நீங்கள் ட்ரீம் மூலயமா சில விஷயங்கள் நீங்கள் வந்துட்டு கற்றுக்கிற பர்சன்ஸாக இருக்கலாம். ட்ரீமை வச்சு நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்க நினைக்கிற பர்சனாக, அந்த மாதிரி சில விஷயங்கள் நீங்கள் கற்றுக்கிறதா இருக்கலாம். அந்த மாதிரி விஷயங்களில் 3D வேர்ல்டாக இருந்தாலும் சரி, 5D வேர்ல்டாக சரி, நீங்கள் எல்லாத்துலேயுமே நீங்கள் வந்துட்டு ஒரு சிறந்த ஒரு பர்சனாக நீங்கள் வந்துட்டுருக்கீங்க, பவர்ஃபுல் பர்சனாக வந்துட்டுருக்கீங்க. இது எல்லாத்துக்குமே உங்களுடைய ஆன்செஸ்டர்ஸ், உங்களுடைய டிவைன் உங்களுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறாங்க. நான் இங்கே மிரர்லேருந்தும் சில விஷயங்கள் எடுக்கிறேன். நான் இந்த சைடு வந்து கிறிஸ்டல் பாலும் வச்சுருக்கேன். 2 சைட்லேருந்து நான் மெசேஜ் கேதர் பண்ணுறேன். சில டைமில் ரீடிங் பண்ணிகிட்டே இருக்கும்போது கார்ட்ஸ்லேருந்து மெசேஜஸ் எடுக்கிறேன். ஓகே, சில சேனல் மெசேஜஸும் வரதை நான் உங்களுக்கு சொல்லிட்டுருக்கேன். வேறு ஏதாவது மெசேஜஸ்? 1910 இப்போ தான் பார்க்குறேன். ஹோப், எல்லா விதத்திலும் இருந்தும் உங்களுக்கு வந்துட்டு சப்போர்ட் கிடைக்கிது. உங்களுக்கு ஒரு பவர்ஃபுல் பர்சன். நம்பர் 10 லைட். நிறைய பேர் இப்போ தான் சில விஷயங்கள் நீங்கள் வந்துட்டு லைஃப்பில் வந்துட்டு எப்படி பேலன்ஸ் பண்ணுறது, ட்ரீம்ஸ் சில டைமில் வர நம்மளுடைய ட்ரீம்ஸை வந்து நம்ம எப்படி கேட்ச் பண்ணுறது, எப்படி ஞாபகம் வச்சுக்கிறது, அதை நம்ம எப்படி நம்ம ஒன்று சேர்த்து வச்சு நம்ம அதை நம்மளுடைய பர்சனல் லைஃப்பில் நம்ம சில விஷயங்கள் தெரிஞ்சுக்கிறதுன்ற மாதிரி சில விஷயங்கள் சில பேர் இப்போ தான் நீங்கள் கற்றுக்கிற மாதிரியும் இருக்குது. உங்களுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் உங்களுடைய ஆன்செஸ்டர்ஸ், உங்களுடைய டிவைனோட சப்போர்ட் அதிகம் இருக்கு. இந்த கார்ட் பார்த்தேன், எப்பவும் போலதான் பார்த்தேன், எடுக்கலாம், அந்த திரும்ப வந்துருச்சு. ஹெரோஃபேண்ட்.
ஹெரஃபண்ட் எல்லாத்திலும் கலை திறந்த கலை சேர்ந்த ஒரு பர்சன் சொன்னேன் இல்லையா, இந்த சேர் தள்ளி தள்ளி பெட்டி இருக்கு. ஓகே, எல்லாத்திலும் சிறந்த பர்சனாக நீங்கள் வந்துட்டுருக்கீங்க. இந்த ஒரு உங்களில் சில பேர், எல்லாருக்கும் இல்லை, உங்களில் சில பேர் சொல்லும் போது 10-10, உங்களில் சில பேர் ஆஸ்ட்ரல் ட்ராவல் பண்ணுறவங்க, டீப் ஸ்பிரிச்சுவாலிட்டியில் இருக்கிறவங்க, ட்ரீம்ஸ் வச்சு சில விஷயங்கள் கற்றுக்கணும்னு நினைக்கிறவங்க புதுசாக இருக்கீங்க. அந்த மாதிரி ஒரு ஸ்பிரிச்சுவல் பர்சன்ஸ்க்காக சொல்கிறேன். நீங்கள் வந்துட்டு 2 வேர்ல்டு, ஒரு ஸ்பிரிட் வேர்ல்டாக இருந்தாலும் சரி, இப்போ இங்கே இந்த வேர்ல்டாக இருந்தாலும் சரி, 2 வேர்ல்ட்லேயுமே என்ன மாதிரியான விஷயங்களை நீங்கள் வந்துட்டு கம்பைன் பண்ணி நீங்கள் பேலன்ஸ் பண்ணி நீங்கள் உங்களால் பண்ண முடியுன்றதை நீங்கள் புதுசாக ஏதோ ஒரு ஸ்கில் கற்றுக்க ஆரம்பித்த மாதிரி இருக்குது. ரெண்டுமே நீங்கள் பேலன்ஸ் பண்ணுற மாதிரி இருக்குது. இந்த ஒரு விஷயம் பண்ணுறதுக்கு நீங்கள் நிறைய விஷயங்கள் நீங்கள் சாக்ரிஃபைஸ் பண்ண மாதிரி இருக்கு. உங்களுக்குள்ளே இருக்கிற ஈகோ, ஃபியர், நிறைய சில பேர் மேபி ரிலேஷன்ஷிப், சில பேர் வந்து உங்களுடைய ஃபேமிலி, சில பேர் நிறைய விஷயங்கள் உங்களுக்குள்ளே இருந்த நிறைய விஷயங்கள், சுற்றி இருந்த விஷயங்கள், நிறைய விஷயங்களை நீங்கள் உங்களுக்காக நீங்கள் சாக்ரிஃபைஸ் பண்ணியிருக்கீங்க இந்த ஒரு விஷயத்துக்காக. இப்போ நீங்கள் ஒரு ஹெரஃபண்ட் அந்த மாதிரியான ஒரு இந்த மாதிரியான ஒரு பர்சனாலிட்டியில் நீங்கள் இப்போது இருக்கீங்க. நீங்கள் 2 உலகத்தையுமே சேர்த்து ஹேண்டில் பண்ணுற மாதிரியான பர்சன்ஸ். சில பேர் ஸ்பிரிச்சுவல் பர்சன்ஸ்க்காக சொல்கிறேன். நார்மல் பர்சன்ஸ் நீங்கள் வந்துட்டு உங்கள் லைஃப்பில் சில விஷயங்கள் நீங்கள் பேலன்ஸ் பண்ண கற்றுக்கிட்டு இருக்கீங்க. 111 சிக்னிஃபிகண்ட்டாக இருக்கலாம் பார்க்குறவங்களில். நம்பர் 5, நம்பர் 4, நம்பர் 3, நம்பர் 2 இது எல்லாமே சிக்னிஃபிகண்ட்டாக இருக்கலாம் உங்களுக்கு. நார்மல் பர்சன்ஸ்க்கு உங்களுடைய காட், டிவைன், அவங்க வந்துட்டு உங்களுக்கு உங்களுக்கும் உங்கள் எனிமிக்கும் இல்லை உங்களுக்கு சில ஈவிலான சில விஷயங்கள், உங்களை சுற்றி இருக்க விஷயங்களுக்கு நடுவில் வந்துட்டு உங்களை பாதுகாக்கிறதுக்காக உங்களுக்கு சில விஷயங்கள் தானே உங்களுக்குள்ள எடுத்துகிட்டு வந்த மாதிரி இருக்குது. ஒரு எனர்ஜியை, ஒரு புதுவிதமான எனர்ஜி எடுத்துகிட்டு வந்த மாதிரி இருக்குது. நீங்கள் எந்த விஷயமா இருந்தாலும் நீங்கள் ஹேண்டில் பண்ணுறதுக்கு அந்த ஒரு தைரியம் உங்களுக்குள்ளே எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. ஒரு ஹோப் கிடைச்சிருக்கு உங்களுக்கு. நம்மளால் எல்லா விஷயம், எந்த மாதிரி விஷயமா இருந்தாலும், இந்த விஷயமே நம்ம சமாளிச்சோம்னா எந்த விஷயமா தான் நம்மளால் சமாளிக்க முடியுன்ற அளவுக்கு நீங்கள் ஒரு ஹோப் கிடைச்சிருக்கு. உங்களில் சில பேர் வந்துட்டு இந்த ஏதோ ஒரு விஷயம் நீங்கள் வந்துட்டு சக்ஸஸ் ஆனதில் கொஞ்சம் டயர்டாகி உட்கார்ந்த மாதிரி இருக்குது. ஒரு போர் முடிச்சுட்டு ஒரு டயர்ட்னஸ் இருக்கும் இல்லையா, போர் முடிச்சுட்டு அப்பாடா இந்த முடிஞ்சது எல்லாமே சொல்லிட்டு ஒரு நம்ம உயிரோட இருக்கும், நம்ம ஜெயிச்சிட்டோம் அப்படின்ற சில விஷயங்கள் வந்த மாதிரி, அந்த மாதிரியான ஒரு விஷயம் நீங்கள் ஒரு ரிலாக்ஸ்டாக உட்கார்ந்த மாதிரி இருக்கு சில பேர். கண்டிப்பாக உங்களுக்கும் டிவைனுக்கும் நிறைய விஷயங்கள் பேலன்ஸ், நிறைய விஷயங்கள் உங்கள் லைஃப்பில் நடந்துட்டுருக்கு. சில பேருக்கு உங்களுக்கும் உங்கள் சோல் ரெண்டு பேருக்கும் நடுவில் சில விஷயங்கள், மாற்றங்கள், நிறைய விஷயங்கள் நீங்கள் அண்டர்ஸ்டாண்டிங் நிறைய விஷயங்கள் பண்ணிட்டு வந்துட்டுருக்கீங்க. சில பேர் உங்களுடைய ஆன்செஸ்டர்ஸோட நீங்கள் கனெக்ட் ஆக நினச்சிருக்கலாம். சில பேர் உங்களோட ஆன்செஸ்டர்ஸ் அவங்களுடைய பிளெஸ்ஸிங்ஸ் உங்களை கனெக்ட் ஆகிட்டு நீங்கள் அதை வந்து பாஸ் பண்ண மாதிரி இருக்குது. உங்களுடைய ஆன்செஸ்டர் பிளெஸ்ஸிங்ஸ் ரீடிங் யாருக்கு எப்படி ரெசனேட் ஆகுதோ எடுத்துக்கோங்க. ஓகே, ஒரு ஃபைனல் மெசேஜ் பார்ப்போமா? ஒரு ஃபைனல் மெசேஜ். $14 significant. 14. Double 5, 5, 5, 5, 5, 5, 2, 1, எல்லாம் significant. Trader spirit. Exchange energy to create abundance. Trust your
talents in changing times. Wow. சேஞ்ச் ஆகிற மாதிரி உங்களுக்குள்ள நிறைய சேஞ்சஸ் வந்திருக்கு சொன்னேன் இல்லையா, அந்த மாதிரி ஸ்பிரிட், ஃபாக்ஸ் ஸ்பிரிட் அனிமல். உங்களை சுற்றி என்ன மாதிரியான விஷயங்கள் சேஞ்சஸ் நடந்துட்டுருக்கோ எல்லாத்தையுமே வந்துட்டு ட்ரஸ்ட் பண்ணுங்கன்னு சொல்கிற மாதிரி இருக்குது. எதுவாக இருந்தாலும் நல்லதுக்கே நல்ல விஷயத்துக்காகவே நடந்துட்டுருக்கு. சம்டைம்ஸ் நம்ம வந்துட்டு நமக்கு அந்த விஷயம் பழக்கமான விஷயம் இல்லாமல் இருக்கலாம். சம்டைம்ஸ் அந்த இது வரைக்கும் நம்ம பார்க்காத விஷயமா இருக்கலாம், பண்ணாத விஷயமா இருக்கலாம். பிஸ்னஸாக இருக்கட்டும், வேறு லைஃப் சுச்சுவேஷன்ஸாக இருக்கட்டும், நார்மல் லைஃப்ஸில் அந்த மாதிரியான விஷயங்களை கூட சம்டைம்ஸ் நம்ம வந்துட்டு ரிஸ்க் எடுக்கணுன்ற மாதிரியான சில விஷயம் தான் இங்கே இருக்குது. நம்பி செய்யுங்க. எதுவாக இருந்தாலும் உங்கள் உள் மனசு சொல்லுதான், உங்களுடைய இன்ட்யூஷன் ஆன் பாயிண்ட் கரெக்டாக இருக்கும். இன்ட்யூஷன்ஸ் அதை நம்புறீங்களா? எந்த விஷயமா இருந்தாலும் பண்ணுங்கள். நீங்கள் ஃபுல் அண்ட் ஃபுல் ப்ரொடெக்டடாக தான் இருக்கீங்க. உங்களை சுற்றி என்ன மாதிரி நெகட்டிவ் எனர்ஜிஸ், ஈவில் ஐஸ் எதுவாக இருந்தாலும் உங்களுக்கு சமாளிக்கக்கூடிய அந்த திறமை உங்களுக்குள்ள கண்டிப்பாக இருக்குது, வந்துருச்சு. எதுவாக இருந்தாலும் உங்கள் கூடவே ஒரு பவர்ஃபுல் எனர்ஜி உங்கள் கூடவே தான் இருக்காங்க. அதனால் எதுவாக இருந்தாலும் தைரியமாக பண்ணுங்கள். அது நீங்கள் பண்ணுற என்ன பிஸ்னஸ் விஷயமா இருந்தாலும் சரி, லைஃப் விஷயமா இருந்தாலும் சரி, எதுவாக இருந்தாலும் தயங்காமல் உங்கள் உள் மனசு என்ன சொல்லுதோ கேட்டு பண்ணுங்கள். அதுதான் இன்றைக்கான மெசேஜஸ். ஓகே, அடுத்த ரீடிங்கில் உங்களை பார்க்குற வரைக்கும் பாய்.